தயவு செஞ்சு விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. வெல்கம் டு மினிமா தேட்டர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போறது இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி அதிகபட்சமா வசூல் பண்ண படங்கள் ரெக்கார்டா உடைச்சு நம்பர் 1 வசூல் அப்படின்னு வரதுதான் இண்டஸ்ட்ரியல் ஹிட்ஸ். இந்த மாதிரி எல்லா டைம்லயும் வந்துடாது ஒரு படம். 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி, 4 வருஷத்துக்கு ஒரு தாட்டி சில படங்கள் மட்டும்தான் வரும். அப்படி 1980 இருந்து கரண்ட் 2025 வரைக்கும் என்ன படம் இண்டஸ்ட்ரியல் ஹிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு வாங்க பார்ப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து சினிமா கலருக்கு மாறினதுக்கு அப்புறமும் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அதிகமா ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு கமர்ஷியல் இந்த மாதிரி தமிழ் மக்களும் விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கலை நியமிக்க படங்கள் வந்தாலும் எல்லா மக்கள் விரும்பி கமர்ஷியல் படம் தான் பார்த்தாங்க. அந்த வகையில 1980 ரஜினிகாந்த் நடிச்ச ஏவிஎம் தயாரிப்புல வந்த முரட்டுக்காலை படம் அந்த வருஷத்திலேயே அதிகபட்ச வசூல் ஈட்டி நம்பர் 1 இடத்தை பிடிச்சிச்சு. அது வரைக்கும் இருந்த எல்லா ரெக்கார்டையும் உடைச்சிச்சு. எம்ஜிஆரை பார்த்து யார் இந்த ஆளு அப்படின்ட்டு மூக்கு மேல மிரள வச்சாரு. அதுதான் நிரசனமான உண்மை. அப்படி ஒரு வசூல் புரட்சி பண்ணிச்சு முரட்டுக்காலை. அந்த வசூல 2 வருஷத்துல 1982 கமலஹாசன் சகலகலா வல்லவன் அதே ஏவிஎம் எஸ்பி முத்துராமன் கூட்டணியில உடைக்கிறாரு. முரட்டுக்காலையில மொத்த வசூல் உடைச்சு அதே தேதியில அதுதான் நம்பர் 1 படம் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் அது அடுத்த 2 வருஷத்துல இந்த வாட்டி ரஜினி கமல் இல்ல புதுசா ஒரு ஆள் வர்றாரு. அவர் தான் பாக்கியராஜ். முந்தான முடிச்சு அப்படின்னு படத்து மூலியமா அது வரைக்கும் இருந்த எல்லா ரெக்கார்டையும் உடைச்சு நம்பர் 1 போர்ஷனுக்கு 84 முந்தான முடிச்சு படம் வந்துச்சு. சும்மா இருப்பாரா தலைவரு, நான் யாருன்னு காட்டணும்னு வித்தின் 1 இயர் 85லயே படிக்காதவன் அப்படின்னு இன்னைய வரைக்கும் ஐகானிக் படமா இருக்கிற படம் மூலியமா அந்த ரெக்கார்டை எல்லாம் முடிக்கிறாரு. ரொம்ப வருஷமா படிக்காதவனே யாராலையும் முறியடிக்க முடியாம ஒரு இதா இருந்துச்சு. அதையும் நான் முறியடிக்கிறேன்டா அப்படின்ட்டு ரஜினிக்கு நான் சும்மாவா அப்படின்னு கமல் ரஜினிக்கு போட்டிய கமல் அபூர்வ சகோதரர்கள் ஒரு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஹிட் அடிக்கிறாரு. அது ரொம்ப வருஷமாவே அந்த படத்தையும் ரஜினியாலேயும் முறியடிக்க முடியாம இருந்துச்சு. எவ்வளவா படங்கள் கொடுத்தோம், அதனால முறியடிக்க முடியல. ஆனா இந்த ஒரு படம் அந்த படத்துல முறியடிச்சு. அதுதான் தளபதி. 1991 தீபாவளிக்கு வந்த தளபதி படம் அன்னைய தேதியில மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இப்போலாம் நாங்க கூலி ஹைப்பு, ரியோ ஹைப்பு, அதுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை. அது இருந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இன்னும் மிகப்பெரிய வசூல் அடிக்கும் எதிர்பார்த்தாங்க. பட் அன்னைய தேதிக்கு அதுதான் நம்பர் 1 வசூலா அடிச்சிச்சு. ஆனா வித்தின் அடுத்த ஒரு 2 மாசத்துலயே ஒரு மிராக்கல் நடந்த மாதிரி மன்னன் படம் அந்த வசூலை முறியடிச்சிச்சு. 1992 பொங்கலுக்கு வந்த படம் தளபதி வசூல் முறியடிச்சு. பேக் டு பேக் 3 இண்டஸ்ட்ரியல் கொடுத்த ஒரே நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான். அடுத்த இன்னும் 4 மாசத்துல 1992 ஜூலை மாசம் ரிலீஸ் ஆன அண்ணாமலை படம் மூலியமா அன்னைய தேதி வரைக்கும் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் அடிச்சு துவம்சம் பண்ணிச்சு. எந்த அளவுக்கு துவம்சம் பண்ணிச்சுன்னா ரஜினியாலேயே எந்தனமோ படம் கொடுத்தோம் அந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியல. இந்த படத்தை யாராலையும் முறியடிக்க, இதுக்கு அப்புறம் தேவர் மகன் வந்துச்சு. இந்த படம் நிறைய படம் அண்ணாமலையோடைய ரெக்கார்டை வசூல் ரெக்கார்டை யாராலையும் பீட் பண்ண முடியல. ஆனா சிங்கத்தை அடைக்க சிங்கம் தான் திரும்பி வரணும்ட்டு திரும்பி இந்த ஒரு ஐகானிக் படம் மூலியமா அந்த அண்ணாமலை ரெக்கார்டை முறியடிச்சது. அந்த படம் தான் பாஷா. 1995 வந்த பாஷா மிகப்பெரிய, அதாவது ஹிட்டுனா உங்க விட்டு விட்டு எங்க விட்டு மிகப்பெரிய அந்த ஹிட்டை நான் சொல்லி தெரியணும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு ரெக்கார்டு வசூல்ல ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ணிச்சு. அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 40 கோடி அளவுக்கு வசூல் பண்ணிச்சு. இந்த காலத்துல மதிப்பு போட்டா கிட்டத்தட்ட 700 இருந்து 900 கோடி வரைக்கும் வரும். நானும் சும்மாவா, நீ கொடுத்துட்டியா நானும் கொடுக்கணும். கமல் பின்னாடி அடுத்த வருஷம் சங்கர் அப்படிங்கிற உமாசர் இடத்துல ஹிட் அடிச்சாரு. இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி வரைக்கும், அதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல, அதோட கொஞ்சம் தான் 45 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி 96ல மிகப்பெரிய ஒரு வசூல் புரட்சியே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இதோட ஸ்டாப். இதுக்கப்புறம் கமல் பாக்கியராஜ் 2 பேரும் இதுக்கப்புறம் முழுக்க தலைவர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேயாட்டம் ஆடிட்டு இருக்காருன்னு சொன்னா உண்மை. அதுக்கப்புறம் படையப்பா, அந்த படம் தான் மிகப்பெரிய வசூல் பண்ணுச்சு. தமிழ் யாரும் ஏதோ சொல்லுவாங்க, அந்த நேரத்துல தினத்தந்தி அப்படி நியூஸ் பேப்பர்லயே முதல் 50 கோடி படம் படையப்பா அப்படின்ட்டு. படையப்பாவோட வசூல் அந்த அளவுக்கு மேர்வலஸ் ஹிட்டா இருந்துச்சு. மிகப்பெரிய பாபாங்கிற தோல்விக்கு அப்புறம் வந்த படம் சந்திரமுகி. அந்த படம் ஓட்டம் இருக்கே அப்பா எம்மா அப்படி ஓடிச்சு. இடையில கில்லி இதெல்லாம் கேட்பீங்க. பட் ஆனா அந்த படம்லாம் படையப்பாவோட வசூலை முறியடிக்க முடியல. அதான் நிரசனமான உண்மை. அந்த ரெக்கார்டை சந்திரமுகி 2005ல முறியடிச்சிச்சு. சந்திரமுகி கிட்டத்தட்ட அந்த நேரத்துல 90 கோடி கிட்ட வசூல் பண்ணுச்சு. இது மிகப்பெரிய அந்த நேரத்துல ஒரு புரட்சினே சொல்லலாம். ஒரு ரீமேக் படத்துக்கு இவ்வளவு வசூல் அப்படின்ட்டு. பேக் டு பேக் 2007லயே சிவாஜி சங்கர் அந்த கூட்டணி மிகப்பெரிய தமிழ் படத்துல முதல் 100 கோடி 150 கோடி படம் அதுதான் 3 இயர். அதுக்கப்புறம் இந்த படத்தை யாரா திரும்பி அதே சங்கர் ரஜினி கூட்டணி வந்த எந்திரன் 2010ல கிட்டத்தட்ட சிவாஜி வசூல் அளவுக்கு அந்த படத்தை தயாரிச்சாங்கன்னு ரொம்ப பயந்தாங்க. ஆனா 363 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய புரட்சியை பண்ணிச்சு. அன்னைய தேதிக்கு எந்திரன் படம் தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் படமா இருந்தது. அந்த படத்தை பாகுபலி தான் முறியடிக்குது. பாகுபலி தமிழ் படம் இல்ல அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல சேர்க்கல. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டேன்.
ஓகே, எந்திரன் படத்தை வசூல யாரு முறியடிச்சான்னு பார்த்தா திரும்பி அதே ரஜினி வந்து முறியடிக்கிறாரு கபாலி படம் மூலியமா. சுமார் 500 கோடி, அது எக்ஸாக்ட் வசூல் தெரியல, ஆனா வித்தின் 1 வீக்ல 350 கோடி வசூல் ஆயிடுச்சுன்னு தானும் தினத்தந்தி பேப்பர்லயே ஆட் கொடுத்தாரு. தினமலா பேப்பர்ல 600 கோடி வசூல் பண்ணி போட்டிருக்கு. ஆனா அக்கார்டிங் டு ட்ரேடிங் வட்டாரப்படி 400 இருந்து 500 கோடி வரைக்கும் கபாலி வசூல் பண்ணிருக்கலாம் சொல்லப்படுது. வித்தின் 2 இயர்ல வந்து 2.0 மூலியமா சங்கரோ ரஜினி கூட்டணி முறியடிக்குது. 2018 நவம்பர் மாசத்துல வந்து 2.0 1000 கோடி 1500 கோடி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓடல அப்படின்னு இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே இது வரைக்குமே டில் 2025 வரைக்குமே ஹையஸ்ட் கலெக்ஷன் இருக்குது 2.0. கிட்டத்தட்ட 850 இருந்து 900 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. சில பேர் 600 கோடி சொல்லுவாங்க, சில பேர் 700 கோடி சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு அந்த ட்ரேடிங் வாட்டர் படி 800 மினிமம் ஒரு 800 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலர் என்னதான் பெரிய 650 கோடி வந்து பண்ணாலும் தமிழ்நாட்டை பெரிய கலெக்ஷன் பண்ணாலும் இன்னும் 2.0 வசூல முறியடிக்க முடியல. இப்போ 2.0 வசூல ஜெயிலருக்கு முறியடிக்குமா, அப்படி இல்லைன்னா ரஜினி கமல் சேர்ற படம் முறியடிக்குமா அப்படின்னு நீங்க கமல்ல சொல்லுங்க. இதுல இருந்து ஒண்ணு புரியுது, ரஜினி அவர் தான் ஒத்தாளா நின்று சினிமா தூக்கிட்டு இருக்காரு. நான் ஏன் ஃபேன்ஸ் பார்க்கறேன்னு சொல்ல முடியும், ஏன்னா இதுல என்னதான் ஹிட்ஸ் கொடுத்தா விஜயாஜித் படம் ஒண்ணுமே கிடையாது. அதான் நிதர்சனமான உண்மை. சோ எல்லாருமே நாங்க நம்பர் 1 இவங்க நம்பர் 1 சொல்லிட்டு சுத்துறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அப்படின்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துட்டு வந்து நாங்க நம்பர் 1 சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சோ இதுதான் நீங்க என்னதான் கமல்ல கழுவி ஊத்துனாலும் இதுதான் ஃபேக்ட். அளவுல வசூலை வாரி குவிச்சுது. முத்து படத்துடைய வசூல் சாதனையை அடுத்தடுத்து வந்து ரஜினிகாந்த் படங்களால தான் முறியடிக்க முடிஞ்சுது. முத்துவுடைய சாதனையை படையப்பாவும், படையப்பாவுடைய சாதனையை சந்திரமுகியும், சந்திரமுகியுடைய சாதனையை சிவாஜியும், சிவாஜியுடைய சாதனையை எந்திரனும் தான் முறியடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் நம்பர் 1 வசூலில் இருக்கிறது எந்திரன் தான்.